ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே வேதாளை கிராமத்தில் முழங்கால் அளவுக்கு மேல் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து உள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது குளம்போல் தேங்கி காட்சியளிக்கக்கூடிய சம்பவத்தினால அந்த பகுதி மக்கள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது மண்டபம் அருகே இருக்கக்கூடிய அந்த வேதாளை வளையர்வாடி பகுதி. இந்த பகுதியில் பார்த்தோமையானால் பல்வேறு இடங்களில், அதாவது வளையர்வாடிக்கு உட்பட்ட ஏராளமான வீடுகள் இருந்து வருகிறது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வர்றாங்க. இந்த நிலையில அந்த பகுதியில் பார்த்தோம்னால் முழங்கால் அளவு தண்ணீரானது தேங்கி வீட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். நாம் அந்த பார்த்து கொண்டிருக்க காட்சிகளை நம்ம பார்த்தோம்னால் தெரியும், வீடுகளுக்குள் முழங்கால் அளவு தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. இதனால் அவர்கள் அன்றாட பணிகளுக்கு கூட செல்ல முடியாத ஒரு அவல நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக அந்த வளையர்வாடி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், வணக்கம். இப்ப இந்த மழையானது எவ்வாறு பெய்து வருகிறது? இந்த பகுதியில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? நீங்க எவ்வளவு சிரமப்படைஞ்சிருக்கீங்க? இது ஒரு 3 நாளா பெய்யுது மழை. 3 நாளா நாங்களும் எவ்வளோ அதிகாரிலாம் சொல்லி பார்த்தோம், யாருமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. புள்ள குட்டிலாம் ரொம்ப சிரமப்படுது. ஒரு வேலை வெட்டிக்கு எங்கிட்டும் போக முடியல. இப்போ சமையல் பண்ணி இப்போ 3 நாளாச்சு. எல்லாருமே குடும்பத்தில் சும்மா தான் கிடக்குறோம். நாங்களே எத்தனை நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது, கையில் யாருனாலும் உழைக்க கூலி உழைக்க போகிறாளுக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதிகாரிட்ட சொன்னாலும் அவங்க எங்களை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க யாருமே. எங்களுக்கு வருஷம் இதே தான் இருக்குது. தண்ணி இந்த மாதிரி நிற்கிது. இதில் எவ்வளவு வீடுகள்லாம் இருக்குது? இதில் பள்ளி மாணவர்கள்லாம் இப்போ எப்படி பள்ளிக்கூடம் போகிறாங்க? இன்னைக்கு விடுமுறை வேற விடலை. இதை எப்படி பார்க்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு நடந்துக்கிட்டு தான் போகுதுங்க. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகிற தண்ணிக்கிலேயே போகணும். பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு 3 பிள்ளைங்க இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து போகுதுங்க ஸ்கூலுக்கு. குறிப்பாக அந்த அன்றாட தேவையான அந்த குடிநீர் தண்ணீர் பிடிப்பது கூட அந்த பகுதி மக்கள் முழங்கால் அளவு தண்ணீரில் சென்று அந்த தண்ணீரை பிடிக்கக்கூடிய ஒரு அவல நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்லாது மண்டபம் அருகே இருக்கக்கூடிய அந்த கலைஞர் நகர் பகுதி, மண்டபம், தங்கச்சி மடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே இதே போல் ஒரு நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது.